மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சில பழ வகைகள் நம்ம உடலுக்கு அதிகமான சத்துக்களை தரக்கூடியது. அந்த மாதிரி தான் திராட்சை. அதுவும் நம்ம கருப்பு திராட்சை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நிறைய நன்மைகள் நமக்கு கொடுக்குது. இன்றைய காலகட்டத்தில் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் கருப்பு திராட்சையில் இருக்குது. அது விதைகளில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் கேன்சருக்கான மெடிசன்ஸ் நிறைய செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கருப்பு திராட்சை நம்ம இடங்கள்ல எங்கேயுமே பரவலாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த கருப்பு திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேப்ஸ், இதை யாரெல்லாம் எப்படி சாப்பிடலாம்? பொதுவாக பார்த்தோம்னா சருமத்திற்கு ஒரு பொலிவை தரக்கூடியது இந்த கருப்பு திராட்சைன்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தவங்க நம்ம தொடர்ந்து கருப்பு திராட்சையை பயன்படுத்திட்டு வரோம், இல்லை கருப்பு திராட்சை ஜூஸ் அது சாறு எடுத்து பருகிக்கிட்டே வரோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-21 நாட்கள்லேயே நமக்கு சருமம் ரொம்ப பொலிவாகவும் அழகாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சருமத்திற்கு மட்டும் இல்லை, தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நமக்கு கருப்பு திராட்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேயே பார்த்தோம்னா இந்த திராட்சையை பதப்படுத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கருப்பு உலர் திராட்சை, கிஸ்மிஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கருப்பு உலர் திராட்சையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு நிறைய ஆற்றலும் நிறைய மாற்றங்களும் நமக்கு கிடைக்குது. பொதுவாகவே இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உடலில் எந்த வகையான கிருமிகளும் உள்ளுக்கு வராது. நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, ஆஸ்மா, வீசிங், இல்லை டஸ்ட் அலர்ஜி இருக்குது, அதிகமான தும்மல் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு கருப்பு திராட்சை நமக்கு பயன்படுது. ஸோ நிறைய பேர் இப்போ உலர் திராட்சையை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தோம்னா அந்த திராட்சையிலே விதைகள் இருக்கக்கூடியதும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்குது. சரி, இந்த கருப்பு திராட்சையை எப்படி பயன்படுத்தினா நம்மளுடைய தலைமுடி உதிர்தல் நின்று அடர்த்தியாக வளரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இரவு நேரத்திலே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு திராட்சையை தண்ணீரில் ஊற வச்சிடணும். ஸோ இதனோட 2 பேரிச்சங்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கச்சூர்காய், ஸோ இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணீரில் போட்டு ஊற வச்சிடணும். ஸோ இது ரெண்டுமே இரவு நல்லா ஊறினதுக்கு பிறகு காலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இதை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக இதனோட பார்த்தோம்னா பால் சேர்த்து கருப்பட்டியோ இல்லை நமக்கு நாட்டு சர்க்கரையோ சேர்த்து அந்த ஜூஸ் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ தினந்தோறும் காலையில் இந்த கருப்பு உலர் திராட்சையும் பேரிச்சங்காய், அது கஜூர்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நமக்கு நிறைய ஆற்றல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ உடல் சோர்வு நமக்கு குணமாகி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி தலைமுடி அதிகமாக வளர்வதற்கு, தலைமுடி உதிர்தல் பிரச்சனை குறையிறதுக்கு இது ஒரு மாதம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுலேயே முக்கியமாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அதிகமான முடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை வருது. இதை சரி செய்யறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இந்த கருப்பு திராட்சையை பேரிச்சங்காயோடு சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மாற்றங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா தலைமுடி வளர்ச்சியில சொல்றேன். ஸோ ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த வெள்ளை முடி வராமல் தடுப்பதற்கு நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தேவை. இதுலையுமே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல அந்த வெள்ளை முடி சரியாகிறதுக்கான விஷயங்கள் அதுலேயும் கருப்பு திராட்சையை பயன்படுத்தி எளிமையாக நம்ம குணப்படுத்த முடியும். இதை தாண்டி நம்ம உடல்ல அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கு, ஸோ பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னாலோ மலச்சிக்கல் தொந்தரவுக்கு இந்த கருப்பு திராட்சை நமக்கு மிக சிறப்பாக பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு நீண்ட காலமாக இருந்ததுன்னா நம்ம கருப்பு திராட்சையை பயன்படுத்தணும். ஸோ மலச்சிக்கல் சரியாகிறதுக்கான வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது, அதாவது கருப்பு திராட்சையை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல நிறைய நன்மை தரக்கூடிய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இதுவே பார்த்தோம்னா இந்த கருப்பு உலர் திராட்சையை சுகர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் பிபிஓ, கொலஸ்ட்ராலோ இருந்தால் அவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இது நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா
கருப்பு உலர் திராட்சையை சர்க்கரை நோயாளிகள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காக இதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ தண்ணீர்லேயே போட்டு பாயில் பண்ணி இதை மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டி அந்த தண்ணீரை பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். தலைமுடி நன்றாக கரு கருன்னு வளர்றதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த வெந்நீரில் வேக வைத்து குடிக்கிற மெத்தட் பார்த்தோம்னா மலச்சிக்கலை குணமாக்குவதற்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மலச்சிக்கலை குணமாக்குவதற்கு இந்த மாதிரியான மெடிசின்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த பதிவில் கருப்பு திராட்சையை நம்ம பயன்படுத்தும் பொழுது தலைமுடி எவ்வாறு அடர்த்தியாக வளருது அப்படின்றத பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.